கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கவனிங்க, எரேமியா 31:14 சொல்லுது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கவனிங்க, ஆண்டவருக்கு என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஜனங்கள், எல்லாரும் இல்ல, அவருடைய ஜனங்கள் அவர் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்களா? ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, முதலாவது நன்மைகளை பெற்றுக்கொள்வது வேற, நன்மையினால திருப்தி ஆகிறது வேற. நன்மையை பெற்றுக்கொள்றது வேற, நன்மையினால திருப்தி ஆகிறது வேற. கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்களை நான் நன்மையினால திருப்தி ஆக்குவேன், அவர்கள் என் ஜனங்கள் நன்மையினால திருப்தி ஆகுவார்கள். அப்ப கவனிங்க, நன்மையினால திருப்தி ஆகணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னா அவருடைய பிள்ளைகளா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் இல்லை. சிலர் இந்த உலகத்தில் சில நன்மைகளை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கலாம். சிலருக்கு சில மனுஷர்களிடத்திலிருந்து சில நன்மைகள் வரலாம். சிலருக்கு சொந்த பந்தங்களிலிருந்து சில நன்மைகள் வரலாம். சிலருக்கு சகோதரரிடத்திலிருந்து சில நன்மைகள் வரலாம். சிலருக்கு இந்த உலகத்தில் சிலர்கள் நன்மை செய்யலாம், இந்த நன்மைகள் வரலாம். இந்த நன்மைகள் ஒருபோதும் உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. கவனிங்க, நீங்க திருப்தி படணும்னா, உங்களுக்கு திருப்தி உண்டாகணும்னா, இந்த நன்மை எங்கிருந்து வரணும்னா தேவனிடத்திலிருந்து வரணும். தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை மட்டும்தான் உங்களை என்ன செய்யுமா? திருப்தி ஆக்குமா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றானா, நான் யாருக்கு திருப்தியான நன்மையை கொடுப்பேன்னா என்னுடைய ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்கள் யார்? அவருடைய ஜனங்கள் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை மட்டுமே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே விசுவாசித்து அவரையே சார்ந்து அவரை மட்டுமே சார்ந்து அவரையே நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கு மட்டுமே தேவன் என்ன செய்கிறாரு? நன்மையானவைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை மட்டுமே நன்மையினால திருப்தி ஆக்குகிறார். அப்ப கவனிங்க, தேவனை தன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளாத மனுஷனுடைய வாழ்க்கையில செய்கிறது எல்லாமே திருப்தியானது அல்ல. ஒருவேளை நான் என்னுடைய தேவைக்காக மட்டும் தேவனை தேடுவேனே ஆனால், என்னுடைய சில காரியத்துக்காக சில உதவிக்காக நான் தேவனை தேடுவேன்னா நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து உதவிகள் வரும், சின்ன நன்மைகள் வரும். நான் எப்பெல்லாம் தேவனை தேடி ஓடி தேவனுடைய ஆலயத்துக்காக தேவைக்காக ஓடுகிறதோ அப்பெல்லாம் என்னை ஏமாற்ற மாட்டாது. சில உதவிகள் வரும், அது ஒருபோதும் என்னை திருப்தியாக்காது. அது உதவிதானே தவிர என்னுடைய உரிமை அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவன் என்ன ஆசீர்வதிக்கணும், என்ன நன்மையினால திருப்தியாக்கணும்னா என் இருதயம் முழுசா அவருக்கு கொடுக்கணும். என் முழு இதயத்தில் அவர் என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். என்னுடைய இருதயம் அவருடைய ஆலயமாய் மாற்றப்படணும். அவரை தவிர வேறு ஒருவரும் எனக்கு தேவனாக இருக்க கூடாது. அவர் மட்டுமே என் வாழ்க்கையில எல்லாம் நம்பி வாழுகிற ஒரு தேவ பிள்ளையா நான் இருப்பேனே ஆனால் தேவன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து என்னை திருப்தியாக்குவார். உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. உலகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நம்முடைய ஐஸ்வர்யத்தை ஒருபோதும் அது கூட செய்யாது. ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் மட்டுமே நமக்கு ஆசீர்வாதமாக அமைய முடியும். 2 கொரிந்தியர் 6:16 நம்ம வாசிக்கும் போது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளாலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப யாரு தேவனுடைய ஜனம்னு கேட்டீங்கன்னா, யாரு தன்னுடைய இதயத்தை முழுசா கர்த்தருக்கு, தன்னுடைய இதயத்தை முழுசா தேவனுக்கு, தன்னுடைய இதயத்தை முழுசா இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களுடைய இதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறபடி
இருக்கிறபடினால, அந்த இருதயம் அவருக்கு ஆலயமா இருக்கிறபடினால, அப்படி இடம் கொடுத்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்றாரு, இவர்கள் என்னுடைய ஜனம் என்று. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில எல்லா நிமிஷமும் எல்லா நொடி பொழுதோ தேவன் ஒருவரையே, இயேசு ஒருவரையே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்து, உங்களால வருகிற ஆசீர்வாதம் தான் எனக்கு மேன்மை ஆண்டவரே, உங்களால வருகிற மேன்மை தான், ஆசீர்வாதம் தான், நன்மை தான், ஐஸ்வர்யம் தான் என் வாழ்க்கைக்கு செலுமன்னு சொல்லி எந்த பிள்ளை காத்திருக்கமோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒருவேளை நான் ஒரு ஐஸ்வர்யவானா இருப்பேன்னு வைங்களேன், நான் ஒரு ஐஸ்வர்யவானா இருப்பேன்னா சிலர் என்னை தேடி வந்து சில உதவிகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வந்தாங்கன்னா நான் என்ன செய்வேன், சில உதவிகளை செய்வேன். என்னை எதிர்பார்த்து என்னை நம்பி வருகிறவர்களுக்கு சில உதவிகளை செய்வேன். கவனிங்க, ஆனா என்னுடைய பரிபூரணம், என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய எல்லா ஆஸ்திகளை ஒருவர் பெற்றுக்கொள்ளணும்னா அது யாரா இருக்கணும், என்னுடைய பிள்ளையா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் கவனிங்க, அவர் ஐஸ்வர்யமானா இருக்கிறாரு, அவர் பரிபூரணம் உள்ளவரா இருக்கிறாரு, அவர் சகல செழுமைக்கும் பாத்திரமானா இருக்கிறாரு. அவருடைய அந்த ஐஸ்வர்யம், அவருடைய அந்த ஆசீர்வாதம், அவருடைய நன்மையினால நம்ம திருப்தி ஆகணும்னா அவர் தகப்பனா இருக்கணும், நம்ம பிள்ளையா இருக்கணும். ஹல்லேலூயா. உதவிக்காக தேவனை தேடி ஓடி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் தேவனுடைய நன்மையினால திருப்தியாக முடியாது. சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், சில உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அவருடைய பரிபூர்ணத்தின் உரிமைகளை ஒருபோதும் நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய பரிபூர்ணத்தின் நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துக்குரியவன் நான் அல்ல, இந்த உலகத்திலிருந்து வருகிற எந்த ஆசீர்வாதமும் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற முடியாது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே, என்னுடைய மேன்மைகள் எல்லாமே, என்னுடைய நன்மைகள் எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அவரை மட்டுமே நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தை நம்பி வாழுகிற வாழ்க்கை அல்ல. அவரை மட்டுமே நம்பி வாழுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. பாருங்க, அவரை நம்பி வாழ்கிற பிள்ளைகள் எப்பொழுது எப்படி இருப்பாங்கன்னா, அவருக்கு பயந்து தீமைக்கு விலகி அவருக்கு பிரியமாய் இருப்பார்களாம். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, யாரு தேவன் நன்மையினால் திருப்தி ஆக்குறார்னா, யார் அவருக்கு பயந்து தீமைக்கு விலகி அவருக்கு பிரியமாய் வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் நன்மையானவைகளை செய்து அவர்களை திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாரு, நன்மையினால திருப்தி ஆக்குவார். நிச்சயமாக அவருடைய நன்மையினால நீங்க உங்களை செழிக்க செய்வார். அவருடைய நன்மையினால உங்களை பெருக செய்வார். அவருடைய நன்மையினால உங்களை திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை ஒருபோதும் இந்த உலகத்துல உங்களுடைய ஆசீர்வாதங்களை தேட வேண்டாம். நீங்க ஆசீர்வாதங்களை தேட வேண்டியது எல்லாமே தேவனிடத்துல. ஏன்னா உங்களை அழைத்தவர் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான். அதனால தயவு செய்து மனுஷங்கள்ட்ட போய் நீங்க எனக்கு அது தேவை, இது தேவை, எனக்கு அப்படி தேவை, இப்படி தேவைன்னு மனுஷங்கள்ட்ட ஒருபோதும் நீங்க என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. ஒரு தேவ பிள்ளை, தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைக்கு தேவன் நன்மை செய்து அந்த பிள்ளைகளை திருப்தியாக ஆக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கவனிங்க, அப்ப உலகத்துல போய் நம்ம எந்த மனுஷன்டையும் எனக்கு இது தேவன் சொல்லி கை நீட்டக்கூடாது. என்னுடைய சகல ஆசீர்வாதமும் அவருடைய கரத்துல இருக்கிறபடினால நான் இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன், அவரையே நோக்கி பார்ப்பேன். என்ன நன்மையினால திருப்தியாக்க அவரால் மட்டுமே முடியும். நீங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல,
எல்லாரும் கண்களை மூடி. உலக போக்கோடு உறவு சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை. உலக போக்கோடு உறவு எனக்கில்லை. சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை. விட்டு விட்டேன், பிரிந்து விட்டேன், தீட்டானதை நான் தொடமாட்டேன். விட்டு விட்டேன், பிரிந்து விட்டேன், தீட்டானதை நான் தொடமாட்டேன். அப்பா தகப்பனே, உம்மை பாடுவேன் ஆயுள் நாளெல்லாம். உம்மை உயர்த்துவேன் அப்பா தகப்பனே, உம்மை பாடுவேன் ஆயுள் நாளெல்லாம். உம்மை உயர்த்துவேன். கவனிங்க, ஒரு தேவ பிள்ளைய தேவன் அழைக்கும் போது அந்த தேவ பிள்ளையின் மேல தேவன் சகல விதமான ஆசீர்வாதங்களை வைத்துட்டாரு. தேவன் சொல்றாரு, என்னை நம்பி என்னை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் நன்மையினால திருப்தியாக்குவேன். என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை நம்பி வாழக்கூடாது, என்னை நம்பி வாழணும் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு தேவைக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய கரத்தை நோக்கி பார்க்க கூடாது. சிலர் சொல்றாங்க, பிரதர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கணும்னா உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் மூலமா தானே ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திக்கணும்னு. ஒன்னு சொல்றேன், இது உலகத்துக்குரிய பழமொழி. இது உலகத்துக்குரியவர்கள் பேச வேண்டியது. அவங்க தெய்வம் சந்திக்கிறதா மனுஷனை கொண்டு சந்திக்கலாமா இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவரல்ல. நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வானத்தின் வளையலை திறக்கிற தேவன் அவர். மனுஷனை கொண்டு சந்திப்பான், மனுஷனை கொண்டு சந்திப்பானது உலகத்துக்கு. நமக்கு அப்படி இல்ல. நமக்கு தேவன் காகத்தை கொண்டு போஷிக்கிற தேவன் அவர். மட்டுமல்ல மீனை கொண்டு போஷிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வேணும்னா இந்த உலகம் சொல்லலாம் மனுஷன் மூலமா ஆசீர்வாதம் வரும்னு. ஒரு தேவ பிள்ளை ஒருபோதும் சொல்லக்கூடாது, என் தேவன் எப்படி ஆகிலும் என்னை திருப்தியினால இடை கட்டுகிற தேவன். அவர் என்னை நன்மையினால திருப்தி ஆக்குகிற தேவன். அதனால எந்த மனுஷனுடைய உபாதத்தினாலும் இல்ல, எந்த மனுஷனுடைய உதவினாலும் இல்ல, அவரை நம்பி என் ஆசீர்வாதம் அவ்வளவு அவருடைய கருத்துல இருக்குது. என்னுடைய ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருடைய கருத்துல இருக்குது. அதனால உலகத்தில் இருக்கிற மனுஷன் போய் நான் என்ன செய்யக்கூடாது, எனக்கு அது தேவை இது தேவை அப்படி தேவைன்னு சொல்லக்கூடாது. நல்ல கவனிங்க, தேவ பிள்ளைகளாக்கிய நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் ஒரு வாட்டி ஒரு ஹீரோ கண்ட கம்பெனியில் வேலை பார்த்தேன். உலகத்துக்கு வேலை செய்கிற நாட்கள்ல அந்த ஹீரோட கம்பெனி நான் வேலை பார்க்கும்போது நான் ஒரு புல்லட் வச்சிருந்தேன். அந்த கம்பெனி எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, என்ன அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா, எங்க கம்பெனியில வேலை பார்க்குற நீங்க என்ன ஒரு கம்பெனியுடைய வாகனத்தை ஓட்டக்கூடாது, சாதாரண ஒரு கம்பெனி. அது மட்டுமல்ல, கவனிங்க, உடனே என்ன அந்த பைக்கை மாற்ற சொன்னாங்க. அவங்க கம்பெனி பைக்கை தான் ஓட்டணும், அது அவங்களுக்கு என்னது பேரு. அதே போல பாருங்க, நம்ம இன்னைக்கு ஒரு கம்பெனி, நான் போய் ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு ஜாயின் பண்றேன்னு வைக்கலாம். அந்த கம்பெனி எனக்கு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூல தான் என்னை செலக்ட் பண்ணுவாங்க வேலைக்கு.
இப்போ வேலைக்கு செலக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நம்முடைய சாதாரண சம்பளம் ஒரு 10,000 ரூபாயாவது குறைந்தது இருந்தாதான் ஒரு குடும்பம் நடத்த முடியும். இப்ப வேலைக்கு கேட்டு போயிருக்கிற என்கிட்ட அந்த கம்பெனிக்காரன் உங்களுக்கு நான் மாதம் 2,000 சம்பளம் தருகிறேன்னு சொல்லுவானா? ஏன்னா கம்பெனிக்கு வேலை போறதுக்கு பெட்ரோலுக்கே பத்தாது. கவனிங்க. சரி, அதே கம்பெனிக்காரன் வேலைக்கு கூட்டும் போது உங்களுக்கு நான் மாதம் 1,00,000 சம்பளம் தருகிறேன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஒரு 10,000 ரூபாய் நான் உங்களுக்கு சம்பளம் தரேன்னு சொல்றேன். நான் வேலைக்கு போகும்போது இது 10,000 ரூபாய் இல்லைன்னா 15,000 ரூபாய், அவன் எதை மையமா வச்சு எனக்கு சம்பளம் பேசுறான்? என்னுடைய தேவையை மையமாய் வைத்து பாருங்க. 2,000 ரூபாய் கொடுத்து இந்த ஆளுக்கு கட்டாது. அதனால குறைந்தவது 10,000 அல்லது 15,000 இந்த ஆளுக்கு சம்பளம் கொடுத்தா இவனுடைய குடும்பத்துடைய தேவைகள் சந்திக்கப்படும். நல்ல கவனிங்க. இப்ப இந்த கம்பெனியில 15,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு நான் அக்ரிமெண்ட் போட்டு வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போன பின்னாடி இந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு தெருவில் ஒவ்வொருடையா போய் ஐயா எனக்கு இது தேவை இருக்கு, எனக்கு இது தேவை இருக்கு, எனக்கு இது தேவை இருக்குன்னு சொல்லி பிச்சை எடுக்க முடியுமா? முடியாது இல்ல. நல்ல கவனிங்க. அப்படி நான் போய் பிச்சை எடுத்தா இந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்லுவானாஜி, உனக்கு தேவையான சம்பளத்தை நான் தந்திருக்கிறேன், நீ போய் அங்கங்க போய் கை நிட்டுனா இது என்னுடைய கம்பெனிக்கு கேவலம்னு சொல்லி என்னை வேலையை விட்டு வரட்டி விட்டுருவான். நல்ல கவனிங்க. உலக பூர்வமாய் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறதுனா வெளியில போய் ஒருத்தன் காசு கேட்கிறேன்னா அது கம்பெனிக்கு அவமானம்னு இந்த கம்பெனி சொல்லுது. இப்படி ஒரு உலக பூர்வமான கம்பெனி இருக்குது பாருங்க. இதை விட இந்த ஓனரை விட எவ்வளவோ இரக்கமுள்ள தேவன், எவ்வளவோ ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்னுடைய தேவன். அவருடைய வேலைக்காக என்னை அழைச்சிருக்கிறா நான் என்ன போய் இது தேவை அது தேவை இது தேவைன்னு சொல்லாண்டா என்னுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அது உலகத்தில் இருக்க மனுஷனை கொண்டு இல்லைங்க, காகத்தை கொண்டாகிலும் கழுதையை கொண்டாகிலும் மீனை கொண்டாகிலும் இல்ல வானத்தின் பலகணிகளை திறந்தாகிலும் எங்களையும் உங்களையும் என்னையும் உங்களையும் நன்மையினால திருப்தியாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஒருபோதும் தீவ பிள்ளைகள் என்ன சொல்லக்கூடாதுன்னா அவங்கள பாருங்க, அவங்களுக்கு மச்சான் உதவி பண்றாரு, மாமன் உதவி பண்றாரு, சிநேகிதன் உதவி பண்றாரு, தகப்பன் உதவி பண்றாருன்னு சொல்றாங்க. உலகத்தால் வேணா அப்படி சொல்லலாம். ஆனா தேவ பிள்ளைகள் ஒருபோதும் என்ன சொல்லக்கூடாது, என்ன சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அவங்க உதவி பண்றாங்களே எனக்கு இல்லையே அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு யார் இருக்கானா நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன், கற்பத்தின் கண்ணை உருவாகும் முன்னே முன்கிருத்த தேவன், நம்மளை அவருக்கண்டு அழைத்து வேறுவிழுத்த தேவன். இந்த ராத்திரி வேலை நமக்கு சொல்ற என்ன தெரியுமா? நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத, சூழ்நிலைகளை நினைத்து நீ தளர்ந்து போயிடாத. நிச்சயமாக என்னுடைய பரிபூரணத்தின் நன்மையினால என் தேவனுடைய பரிபூரணத்தின் நன்மையினால அவர் உங்களை திருப்தியாக்குவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, அவர் நம்மளை சும்மா விட மாட்டாரு. அவருடைய பரிபூரணத்தின் நன்மையினால நம்மளை திருப்தியாக்குவார். அதனால உங்களுடைய குறைவை நினைத்து ஒருபோது நீங்க என்ன செய்ய வேண்டாம், கலங்கவே வேண்டாம். பக்கத்தில் சொல்லுங்க, குறைவை நினைத்து பயப்படாதீங்க. அவருடைய நன்மையினால் அவர் திருப்தியாக்க போகிறாரு. அவருடைய நன்மையினால் அவர் திருப்தியாக்க போறாரு. அவருடைய நன்மையினால் அவர் திருப்தியாக்க போறாரு. கவனிங்க, நம்ம தேவன் சாதாரண தேவன் இல்லை. என்னென்னலாம் உங்கள்கிட்ட குறைவா இருக்குதோ அதெல்லாம் அவர்கிட்ட நிறைவா இருக்குது. எதுலெல்லாம் நீங்க குறைவுபட்டு போய் இருக்கிறீங்களோ அதிலெல்லாம் அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய முழு எதிர்பார்ப்பும் யாரு மேல இருக்கணும்னா தேவன் மேலேயே இருக்கணும். தேவன் மேலேயே இருக்கணும். அப்போ தேவன் மேலேயே இருக்கணும். ஆனா அப்படி இருக்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் என் ஜனங்கள். யாரு? அவரையே நம்பி, அவரை மட்டுமே நம்பி, அவரையே விசுவாசித்து, அவரையே பற்றி கொண்டு, அவரையே சார்ந்து எந்த பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை பார்த்து தேவன் சொல்றாரு, இது என்னுடைய ஜனம், இது என்னுடைய பிள்ளைன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா.
அப்ப கவனிங்க, ரோட்ல போறவன் வரவன் போறவன் ஆண்டவர்ட்ட இருந்து சில உதவிகளை வாங்கி கொள்ளலாம். ஆனா அவருடைய சமூகத்தை பற்றி கொண்டிருக்கிறன்னா, அவருடைய பாதத்தை பற்றி கொண்டிருக்கிறனா, அவருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில நன்மையானதை தரும்படியாக அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை எப்பொழுதும் என்ன நினைக்கணும், நான் அவருடைய புத்திர சுவிகாரம், நான் அவருடைய சந்ததி, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய சுதந்திரவாளி. அதனால அவருடைய கருத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் யாருக்கு தான்? எனக்கு தான், எனக்கு தான். எவனிங்க, நம்ம தான் அவருடைய பிள்ளை. அப்போ அவர்கிட்ட இருக்கிற எல்லா பரிபூரணத்துக்கும் உரிமை யாருக்குன்னா நமக்கு தான். மற்றவர்கள் ஒருபோதும் உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்தில் சில உதவிகளை தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த நன்மை நமக்கு உண்டாகணும், இந்த நன்மையில நம்ம திருப்தி ஆகணும்னா கவனிங்க, எப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கணும். தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகி அவருக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளால இருக்கணும். வேதத்தில் இதை பார்ப்போம்னாக்கி யாத்ராகமம் புஸ்தகத்துல 1வது அதிகாரம், யாத்ராகமம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்க சொல்லப்படுது பாருங்க, ஆண்டவர் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தாராம். ஒருவர் வாசிக்கலாம் 20:21. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால், கவனிங்க, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்னா, நன்மையினால தலைக்கும்படி, அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படினா என்ன? தலைப்பு, அதாவது தலைக்கிறது, துளைக்கிறது, அதை குறித்து நமக்கு அதிகமா பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனா தலைக்கிறதுனா இன்னொரு வார்த்தை இருக்கு, செழிக்கிறது. கவனிங்க, இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாங்கன்னா, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களை தேவன் நினைத்ததிலே அவர்களை நன்மையினால திருப்தியாக்கிறார். எப்படின்னா, அவருடைய குடும்பங்களை தேவன் தலைக்க செய்தார், செழிக்க செய்தார் வசனம் சொல்லுது. அப்ப தேவனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இப்ப இவங்க எதுக்கு பயந்தாங்க, எப்படி பயந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்ராகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் தொடங்கும் போது இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துக்கு பாருங்க. எகிப்து தேசத்துக்குள்ளால ஒரு சம்பவம். என்னன்னா, யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இந்த எகிப்து தேசத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தா பாருங்க. இந்த யோசேப்பு எகிப்து தேசத்துல வாழும் போது இந்த யோசேப்புடைய வார்த்தைக்கு எகிப்து தேசம் முழுவதும் அவ்வளவு கனம் இருந்துச்சு, அவ்வளவு மரியாதை இருந்துச்சு. இந்த எகிப்தில யோசேப்புடைய காலங்கள் முடிந்து போன பின்னாடி ஒவ்வொரு ராஜாக்கள், ஒவ்வொரு பார்வோன்கள் எழும்பினாங்க. கொஞ்சமா யோசேப்பை மறந்து போகிற, யோசேப்பை பற்றி தெரியாத ஒரு ராஜா எழும்பினான், ஒரு பார்வோன் எழும்பினான். கவனிங்க, இந்த பார்வோன் எழும்பின பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா, பார்வோன் பார்க்கலாம் எகிப்து தேசத்துல எபிரேயர்கள் அதிகமாய் பலத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எபிரேயர்கள் பலத்து கொண்டிருக்கிறதுனால பார்வோன் ஒரு உபாயம் பண்ணுகிறான், ஒரு தந்திரம் பண்ணுகிறான். என்ன தந்திரம் பண்ணுகிறான்னா, இந்த எகிப்து தேசத்துக்குள்ளால இந்த எபிரேயர்கள் பெருகாதபடிக்கு இவர்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும். அவன் என்ன பிளான் பண்றானா, ஒரு நாள் இந்த தேசத்துக்கு நேராய் ஒரு யுத்தம் வருமானால் இந்த எபிரேய பலவான்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய எகிப்து தேசத்துக்கு நேராக இவர்கள் யுத்தம் செய்து நம்முடைய எகிப்தியர்களை மேற்கொண்டு விடக்கூடாது.
எகிப்தியர்களை ஜெயித்து விடக் கூடாது. அதனால இவர்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, இவர்கள் பலத்திருக்க கூடாது, இவர்கள் பலத்திருக்க கூடாது, இவர்கள் பெருகி இருக்க கூடாது. ஆகவே இவர்களை ஒடுக்கணும்னு சொல்லி இந்த ராஜா என்ன செய்தானா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த எபிரேய ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்தானா. எப்படி ஒடுக்க ஆரம்பிச்சானா, கட்டடம் கட்டுகிற வேலைகள், வயல் வேலைகள், செங்கல் சூளை செங்கல் வேலைகள், இவைகளை செய்யும்படி ஒடுக்கினானா. ஆனா ஒடுக்க 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 இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா, பெருகினார்களாம். வசனம் சொல்லுது. இந்த 1வது அதிகாரம், யாத்திராகமம் 1வது அதிகாரத்தை நோட் பண்ணிடுங்க, வீட்டுல போய் வாசிங்க. இந்த எகிப்திய இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க இவர்கள் பெருகினாங்களாம். இப்போ எகிப்திய ராஜா பார்வோன் ஒரு திட்டம் விடுறான் பாருங்க. என்ன திட்டம் போடுறான்னா, இந்த எபிரேயர்ல, இந்த இஸ்ரவேல்ல ஆண் பிள்ளைகள் இருந்தா தானே யுத்தத்துக்கு கிளம்புவாங்க. இந்த இஸ்ரவேலுக்குள்ள, இந்த எபிரேய ஜனத்துக்குள்ளால ஆண் வர்க்கமே இல்லாம ஆக்கிட்டா, இந்த எகிப்துக்கு யுத்தம் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டா, ஆண்கள் இருக்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் நல்லா தெரியும் பாருங்க. இந்த காலத்துல பெண்கள் எல்லா இடத்துலயும் தலை சிறந்து விளங்கிட்டு இருக்கிறாங்க. ராணுவத்துல எல்லாம் பெண்கள் இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. பெண்கள் யுத்தத்துக்கு போக மாட்டாங்க, பெண்களுக்கு யுத்தம் செய்ய தெரியாது. அதனால இந்த பார்வோன் என்ன திட்டம் போடுறான்னாக்கி, ஆண்களை ஒழிச்சிட்டா இந்த இஸ்ரவேலர்கள் பெருக மாட்டார்கள், இந்த எபிரேயர் பெருக மாட்டார்கள் சொல்லி எபிரேய மருத்துவச்சிகளை அழைக்கலாம். வாசிக்கலாம் யாத்திராகமம் புஸ்தகத்துல 1வது அதிகாரம். அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பெயருடைய, பூவாள், கவனிங்க போதும், சிப்பிராள் பூவாள் என்கிற 2 மருத்துவச்சிகளை அழைத்து அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த எபிரேய ஸ்திரீகள் குழந்தை பிறக்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா, ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளை உயிரோடு வையுங்கள் என்று சொல்கிறார். நல்ல கவனிங்க, இந்த சிப்பிராள் பூவாள் என்ன செய்திருக்கணும்? சொல்றது யாரு? ஒரு நாட்டுடைய ராஜா. கவனிங்க, ராஜாவுக்கு பயந்து போய் ராஜா கட்டளையிட்ட காரியத்தை தானே செய்திருக்கணும். ஆனா அந்த சிப்பிராள் பூவாள் ராஜாவுக்கு பயப்படல. யாருக்கு பயந்தாங்களா? தேவனுக்கு பயந்தாங்க, கர்த்தருக்கு பயந்தாங்க. கர்த்தருக்கு பயந்தது மட்டுமல்ல, இந்த பார்வோன் செய்ய சொன்ன இந்த தீமையை எப்படி செய்வது பாருங்க. தேவ பயம் இவங்களுக்குள்ள என்ன செய்ய சொல்லுதுன்னா, இந்த பார்வோன் ஒரு தீமை செய்ய சொல்றான், இந்த தீமையை நாங்க எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பயந்து இஸ்ரவேலர்களுக்கு நன்மை செய்தார்களா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து தீமையை வெறுத்து நன்மை செய்வார்கள். நம்ம தேவ பிள்ளைங்க அடையாளமே என்னன்னா, நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். ஒருபோதும் நம்ம தீமைக்கு துணை போகக்கூடாது, தீமையை சிந்திக்க கூடாது, தீமையை பேசக்கூடாது, தீமையை யோசிக்க கூடாது. நம்ம எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவைகளுக்கு சிந்தித்து தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். ஹல்லேலூயா. யார் தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையானவைகளை கொடுத்து திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்ம ஆளு வேலையில இந்த மாசத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக நன்மையினால் திருப்தி ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா என்ன இக்கட்டு இருந்தாலும் சரி, நல்ல கவனிக்க. திருப்தி ஆகுதுன்னா எப்படி? திருப்தி ஆகுதுன்னா எப்படி? இப்ப எனக்கு ஒரு 50 ரூபா தேவைன்னு வைக்கலாம், ஒரு 30 ரூபாய் கொண்டு தந்தா நான் திருப்தி ஆகிட முடியுமா? ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்து அவருடைய பலன் 30% அல்ல, 60%, 60 மடங்கு அல்ல, எவ்வளவு? 100 மடங்கு. 100 மடங்கு கர்த்தர் கொடுத்து அவனை திருப்தி ஆக்கினார். அவன் திருப்தி ஆனான். அதே போல இந்த மாலை வேளையில உங்களுடைய தேவையை விட அதிகமாய் தரலாம், அதான் உங்களை திருப்தி ஆக்குறது. ஹல்லேலூயா.
அப்ப இந்த மாலை வேலையில நீங்க எதை நினைச்சு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் அதை விட அதிகமாய் தந்து உங்களை திருப்தியாக்குவார். எப்படி இந்த 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 மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை கர்த்தர் தலைக்க செய்தாரோ செழிக்க செய்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தலைக்க செய்து செழிக்க செய்வாராக. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஆனா நீங்க என்ன செய்யணும்னா அவரை பிடிச்சுக்கிடணும், அவரை உறுதியா பிடிச்சுக்கிடணும், அவரை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிடணும். இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் நம்பி நான் இல்லாண்டவரை, எந்த மனுஷனையும் நான் நம்பி இருக்கல. பாருங்க, இந்த உலகத்தால் வேணா சில உலகத்தாரை தேடலாம் தேவைகளுக்காக நன்மைகளுக்காக. நம்ம ஒருபோதும் இந்த உலகத்துல நன்மையை எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்க்க கூடாது. சிலர் நீங்க உங்க மைண்டுக்குள்ளால ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மனுஷன் மூலமா தானே ஆசீர்வதிப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து அழிச்சிருங்க, அழிச்சிருங்க, அழிச்சிருங்க. தயவு செய்து ஒன்னே ஒண்ணு உங்க மைண்ட்ல இருந்து மாத்திருங்க. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் மனுஷனை கொண்டு வர வேண்டாங்க. உங்களுக்காக வானத்தின் பலகணிகளை திறக்க அவரால் முடியும், முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அது ஒரு மனுஷனாலையும் தடுக்கவே முடியாதுங்க. கவனிங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு எப்படி ஆசீர்வதிப்பார்னாயி மனுஷன் மூலமா கொண்டு கொடுத்து அந்த மனுஷன் நாளைக்கு நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்னு சொல்ல விட மாட்டாரு. அவர் ஆசீர்வதிச்சாரா உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை வரும் பார்ப்பான். எவனுக்கு தெரியாது எவன்டா எப்படா இவனுடைய பாதை எப்படா இப்படி உயருது, எப்படா நாளைக்கு நாள் செம்மையாகலாம், நாளைக்கு நாள் செழிக்கலாம், நாளைக்கு நாள் வளருகிறான், நாளைக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறான் எப்படின்னு தெரியலையே. உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பார்க்கிறது மாதிரிதான் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவாரு. அதனால உங்க மைண்ட்ல இருக்கிற இந்த தாட்டை ஒரு மனுஷன் மூலமா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்றது உலகத்துடைய பழமொழி. நீங்க என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நல்ல கவனிக்க. மறுபடியும் ஒரு மனுஷன் கொண்டு தந்தானா நிறைய மனுஷங்களை பார்க்கிறோம் கொடுத்துக்கிட்டு நான் தான் கொடுத்தேன் சொல்றாங்க. பாத்தீங்களா, சொல்றாங்க. மனுஷன் அவ்வளவு பேரும் சொல்றான். ஆனா சில ஊழியக்காரர்கள் இருக்காங்க தன்னுடைய தேவைகளை சொன்னதே கிடையாது, தேவைகளை சொன்னதே கிடையாது. முழங்கால். ஏன்னா அவனை அழைச்சது பரிபூரணம் உள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அழைச்சவர் உண்மை உள்ளவர். அதனால அவர் எப்படி ஆசீர்வதிக்கணுமோ அப்படி ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்க இந்த வனாந்தரத்தில் நடக்கும் போது எந்த ஒரு தேசத்துக்காரன் போய் என் ஜனங்க நடந்து வராங்க நீ போய் இதை கொடுத்து போஷின்னு சொன்னாரா? தண்ணி வேணுமா தண்ணி, மண்ணா வேணுமா மண்ணா, இறைச்சி வேணுமா இறைச்சி, எதுக்கும் குறை வைக்கல. வந்தது எல்லாம் மனுஷன் மூலமா இல்ல, கீழ்காற்று மேல் காற்று வானத்தின் பலகணிகள் இதான் நடந்துச்சு, மனுஷன் மூலமா வரல. அதனால ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னாக்கி மனுஷனை கொண்டு வந்து ஆசீர்வதிக்க மாட்டாரு. எந்த ரீதியிலையும் உன் கையும் பிரயாசங்கள் பெருகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் மனசிச்சுட்டாரு, நன்மையினால உங்களை திருப்தி ஆக்கணும்னு மனசிச்சுட்டாரு. இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாய் அந்த மனுஷன் மூலமா வருமா, இந்த மனுஷன் மூலமா வருமா, அக்கா மூலமா வருமா, தங்கச்சி மூலமா வருமா, பெரியப்பா மூலமா வருமா, சித்தப்பா மூலமா வருமானு நீ எதிர்பார்க்காத. உன்னை அழைத்தவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நீ என்னுடைய சலோன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ ஏன் பிள்ளை, ஒருபோதும் ஒருவன்டையும் பிச்சை எடுக்க அவர் விட மாட்டாருங்க. ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிறேன்னா என்ன உதவின்ற போய் கடன் வாங்குறதுக்கு, என்ன உதவின்ற போய் பிச்சை எடுக்கிறதுக்கு அந்த கம்பெனி அனுமதிக்காது. இல்ல, இந்த கம்பெனிக்கே இவ்வளவு காரியம்னா என்னை அழைத்த உண்மையுள்ள தேவனவர், உயிருள்ள தேவனவர், சர்வ வல்லமையுள்ள தேவனவர். அவர் ராத்திரி வேலையில உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, நான் உன்னை நன்மையினால திருப்தி ஆக்குவேன்.
உங்களுடைய தேவைகளை மட்டும் சந்திக்கிறவர் அல்ல, தேவைக்கு அதிகமாக